ரொம்ப சேடான ஒரு விஷயம். நம்ம சேலத்துல நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம் சேலத்தின் பெருமையை காட்டும் வகையில். பட் ஆனால் இது ஒரு சேடான ஒரு விஷயம். எப்படி சொல்கிறதுனா, கிட்டத்தட்ட சேலம் ஏற்காட்டில் ஒரு ப்ரைவேட் பஸ் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அதில் 70 பயணிகளுக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஏற்காட்டிலேருந்து கிட்டத்தட்ட 5 to 5:45க்குள்ளே கிளம்புன ஒரு பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. 11வது பெண்டில் வந்து விபத்துக்குள்ளாகி அங்கேருந்து சரிச்சுக்கிட்டே கீழே வந்து 13வது பெண்டில் வந்து லேண்ட் ஆகிருக்கு. நீங்கள் நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட அதில் ஒரு 70 பயணிகள் வந்திருந்தா, ஒரு ஷோல்டிங்கில் ஏறிருந்தால், ஒரு வேகத்தடையிலே ஏறினா எந்த அளவுக்கு அதிர்ச்சிகள் இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஆனால் இது அந்த மலை குன்றுகள்லேருந்து கொஞ்சம் கூட வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படி விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட ஸ்பாட்லேயே கிட்டத்தட்ட 4 to 5 பேர் ஸ்பாட்லேயே சொல்லவே வந்து கஷ்டமாக இருக்குது நம்ம சேலம் மக்கள். அப்படின்னு சொல்ல போனால் 4 பேர் to 5 பேர் இறந்துட்டாங்க. திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் ஒரு 3 பேர் பக்கம் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் 50 பேர் பக்கம் எந்த அளவுக்கு அடி விழுந்திருக்குன்னு நினச்சி சொல்ல கூட என்ன முடியல. ஏன்னா நார்மலாக இந்த வெயில் காலத்துக்கு சரி கொஞ்சம் ஏற்காடுக்காவது போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நம்ம ஊருக்கு வந்த டூரிஸ்டர்ஸாக இருக்கட்டும், நம்மளோட மக்களாக இருக்கட்டும், எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். கஷ்டங்கிறத விட அந்த 70 பேர்த்தோட ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படும்னு நினச்சி பாருங்கள். இது இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னோடய கவலை. எல்லோரும் சேஃபாக வந்து இருங்க. எல்லாத்துக்கும் வந்து அதில் இறந்தவங்களுக்காக ப்ரே பண்ணிப்போம். இது நம்ம ஏற்காட்டில் இப்படி ஒரு சேடான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த வெயில் காலத்தில் நார்மலாக ஃபேனை போட்டு நம்ம உட்காந்துருந்தால் அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி குடிக்கிறோம். இந்த விபத்து டைமில் அவங்க எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். மனமார்ந்த பிரார்த்தனைகளை செஞ்சுக்கிறேன். நடந்துடக்கூடாது. நம்ம ஏற்காட்டில், நம்ம சேலத்தில்